எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளர் எழுதிய திருப்பாவையில 23வது பாசுரம். 23வது பாசுரத்தை சொல்றேன், கேட்டுங்க. மாரி மலை முழங்கில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் இன்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளையிலோ ரொம்பாவாய். பாட்டு சொல்லும்போது மாறி மலை மொழிகள் மண்ணி கிடந்தவங்க சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வைத்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துவரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நீ இன்றிங்கனே போந்துவரி கோப்புடைய உன் சீரிய சிங்காதனம் வந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளையிலோ ரொம்பாவாய் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லும்போது இப்படி சொல்லுவா. இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, மாறின்னா மழை, மாறின்னா மழை இல்லையா? மாறின்றது இந்த இடத்துல மாறி காலம், மழை காலத்தில் மலை முழங்கில், மழை காலத்தில் மலை முழங்கில்னா மலையில் வந்து ஒரு ஒரு அப்படி உள்ள அப்படி கருவாக இருக்கும், உள்ள ஒரு 10 அடி தூரத்துக்கு அப்படி குழவு மாதிரி இருக்கும். அது உள்ள போய் நின்றுக்கலாம், மழைக்கெல்லாம் ஒதுக்கிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஆனால் அது நமக்கு போக முடியாது. டென்னுவா, அது சிங்கத்தோட குகைக்கு பேர் டென்னுவா. அதுதான் குகை. அது முழங்கின்றது அதுதான். மழை முழங்கின்றது ஆக்சுவலாக டென்னு எப்படி இருக்கும்னா ஒரு 10 அடி தூரம் போயிட்டு வரலாம். உள்ள ஒரு இது மாதிரி இருக்கும், நல்லா விசாலமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், காற்று போடும், எல்லாம் வரும். ஒரு குழவு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு கருவேச்சர் மாதிரி. அந்த மாதிரி இதில் அதில் தான் சிங்கம் படுக்கும். சிங்கத்துக்கு காற்று வரும், ஞாபகம் வச்சுக்கோ. சிங்கம் தூங்கிட்டுனா சிங்கத்தை வந்து இங்கே நல்ல இறுக்கமான இடத்துல போட்டிங்கன்னா செத்துப்படாது, இருக்காது. உடனே அமங்கலம் பண்ணி தவிச்சு செத்துப்படும். கூட்டுக்குள்ளையெல்லாம் போட்டு சுத்தம் அடைச்சிட்டு கொஞ்சோண்டு காற்று விடுற போகிற மாதிரி பண்ணிங்கன்னா 2-3 நாள் செத்து போயிடும் சிங்கம். சிங்கத்துக்கு நல்லா காற்று வேணும், நல்லா காற்றோட்டமாக வெளியில். அதே மாதிரி பார்வை, நல்ல பார்வை இருக்கணும், எல்லா இடத்தையும் பார்க்கணும் சிங்கத்துக்கு. அது மாதிரி அந்த சிங்கம் மண்ணி கிடந்துறங்கும். அந்த சிங்கம் இந்த மழை காலத்தில் சேத்துல எங்கே ஏந்து வெளியில் போக முடியும்? அங்கே போகவே முடியாது. வாசலில் வந்து சிங்கத்தோட குகை வாசலில் வந்து யானை பிளிருமா. அப்போ கூட சிங்கம் எழுந்துருக்காதான். ஏன்னா எழுந்தால் எப்படி யானை ஓடும், துரத்தின்னு ஓடணும். சேரு சகதி எங்கே போதாலும் சகதி ஆகிடும், வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுருவான். சிங்கம் பசி எடுக்கும் போது இறையத்தை எடுப்ப ஒழிய மற்ற நேரத்தில் மற்ற அந்த ஜீவன்கள் கூட விளையாடிட்டு இருக்கும். சிங்கத்துக்கு குணம் அது. புலி அப்படி கிடையாது. புலி பார்த்ததையெல்லாம் அடிக்கும், சிங்கம் பசிக்கும் போது மட்டும்தான் அடிக்கும். அதே மாதிரி சிங்கம் வந்து காட்டில் அது இருக்கும்போது அதனோட அந்த தூங்குறது இல்லையா, அப்படியே அசந்து போய் தூங்கும். தூங்குறப்ப வந்து யானை எழுப்பினா கூட எழுந்திருக்காதான், அப்படியே படுத்துட்டு இருக்குமா. அது பாட்டுக்கு அது வந்து இந்த சேத்துல போய் அடிக்க முடியாது. அதே மாதிரி சிங்கத்துக்கு வந்து என்னென்னா, ஒரு தடவை அடித்து ஒன்று சாப்பிட்டதுன்னா மாதக்கணக்கில் பட்டி கிடக்கும். பட்டி கிடக்கிற கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி, சாப்பிட்ற கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி. நல்லாவும் சாப்பிடும், 2-3 நாள் வேலைக்கு சேர்ந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்றோம். ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிடும். பட்டியும் கிடக்கும். அது பாட்டுக்கு 6 மாதம் பட்டி கிடக்குமா சிங்கம். அப்புறம் பசி எடுத்து அப்புறம் தான் இதுலேருந்து எழுந்து வரும், வகையிலிருந்து. அதை சொல்ற அந்த இடத்துல என்ன சொல்றா, நான் மாறி மலைமொழிகள் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று. சீரிய சிங்கம்ன்றா பாருங்க. இந்த சீரிய சிங்கன்றதுக்கே நிறைய அதுக்கு விளக்கம் இருக்கு. சீரியன்னா கண்ணில் கோவம், நெருப்பு பொறி பறக்கிறதான். நாலா பறக்கும் எழுந்து திரும்பி பார்க்குறது. சீரிய சிங்கம்னா தான் அப்படியே வெறி கொண்டு போய் பசி வேற வயத்தை பிடுங்கிறது. 6 மாதமாக படுத்துருந்தது, எழுந்து அப்படியே திறக்கிறது. சீரிய சிங்கம் அறிவுற்று. அதுக்கு வந்து அப்போதான் அந்த உணர்வு வரதான், படுத்து தூங்கிருக்கோன்ற உணர்வு. தூக்கமே ஒரு இறப்பு மாதிரி தான் போன தடவை சொன்னேன் இல்லையா? அது மாதிரி வந்து தன்னுடைய ஒரு அறிவுற்றுன்னா தன்னுடைய நிலையை உணர்ந்து, தன்னுடைய அறிவு தோன்ற பெற்று, அறிவு உணர பெற்றுன்னு வச்சுக்கோங்களேன். நான் முடிச்சுதான் பசி பிடுங்கிறதான். அதுதான் சொல்கிறேன் இங்கே இந்த இடத்துல. அறிவுற்று தீ விழித்து கண்ணில் நெருப்பு பொங்கறதான். அப்படியே தீ விழித்து கண்ணில் நெருப்பு, அப்படியே அவ்வளோ பசி, ஒரே ஆத்திரம் ஆவேசமாக இருக்குது.
தீவுற்று அழிவுற்று தீ வைத்து வேரி மயிர் பொங்க. வேரின்றது வந்து இந்த இடத்துல அந்த பிடரி மயிர் இருக்கு பாருங்க, அது வேரி பொங்க. அந்த மயிர் கால்கள்லாம் குத்திட்டு இருக்கிறதான். சாதாரணமாகவே பொங்கன்றதுல வந்து என்னென்னா உங்களுக்கு உடம்புக்குள்ள ஒரு வாசனை இருக்கும் சிங்கத்துக்கு. அந்த அந்த வாசனை அந்த பிடரி மயிர் வழியாக வெளியே வரும். அந்த அந்த வாசனை வந்து ஆண் சிங்கங்களை இழுக்கிறதுக்கும் உதவும், பெண் சிங்கத்துக்கு ஆண் சிங்கமும், ஆண் சிங்கத்துக்கு பெண் சிங்கத்தை இழுக்கிறதுக்கும் உதவும். அந்த வாசனை வந்து நனவுமா. அதனால அந்த வாசனை வரதான். இது எழுந்து நிமிந்து முடிச்ச உடனே, எழுந்து நிமிந்து நின்ன உடனே அந்த வேரி மயிர் பொங்க, பிடரி மயிரெலாம் பொங்கின உடனே அந்த வாசனை வரதான். அந்த இது மற்ற நேரத்தில் அது சாஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மவுத்து மூடிடும். பிடரி மயிர்கால்கள்லேருந்து வர அந்த ஸ்மெல்லு, அந்த அந்த வர அந்த அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த திரவம் வர வழி மூடிடும். எழுந்து அது நிமிந்து அந்த அந்த மயிர்காலெலாம் குத்துட்டு நிற்கும்போது தான் அந்த திரவம் வெளியில் வரும். அது மனசில் இது நினைக்கணும், நினச்சாதான் வெளியில் வரும். எப்படி அம்மாவுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினச்ச உடனே பால் வருதோ அது மாதிரி. அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. அவ்வளோ நாள் கையை காலை குறுக்கிட்டு படுத்துருந்தது இல்லையா சிங்கத்தின் குகையில், அதனால பாடு உடம்ப முறிஞ்சிக்கதான், உதறதான், சோம்பல் முதறதான். எப்பாடுன்றது வந்து சோம்பல், எப்பாடும் பேர்ந்துன்றது வந்து அந்த அப்படியே எல்லா பேருந்துன்னா அந்த அசைறது தான் பேருந்து. எப்பாடும் பேர்ந்து உதறி உடம்ப அசைச்சுட்டு உதறதான், பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து. மூறின்றது வந்து என்னன்னா மூக்கில் இருக்கும் பாருங்க மயிர், அது அது விசேஷமா புலிக்கும் சிங்கத்துக்கு அது மாதிரி ஒரு சில மிருகங்களுக்கு தான் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது. மூறி நிமிர்ந்து அந்த அந்த முடியெல்லாம் அப்படியே நிமிர்றதான், வடைக்கிறதான். போது அப்படியே அந்த மூக்கில் இருக்க முடியெல்லாம் நினைக்கிறாங்க. மூறினா மூக்கில் இருக்க முடி, பீசன் முடி பாருக்கும், அதுதான் மூறி நிமிர்ந்து. முழங்கி கர்த்ததான், கர்ஜிக்கிறதான், பயங்கர கர்ஜிச்சு முழங்கி புறப்பட்டு கிளம்பி போதரும் போல கிளம்பி போறதான் வேட்டையாடுறதுக்கு. போதரும் போல பூவை பூவண்ணா. பூவை பூவண்ணான்னா காயம்பூன்னு கிருஷ்ணனுக்கு பிடித்தமான பொருள். அந்த இது பூவை பூவண்ணா, காயம்பூ நிறத்தை உடைய பெருமாளே அப்படின்னு கூப்பிடுறது, பெருமாளை கூப்பிடுறது. சிங்கம் வந்து சிங்கத்துக்கு வந்து சாதாரண இது இல்லை. இந்த சிங்கம் வந்து பூவை பூவண்ணான்னு கிருஷ்ணனை சொல்கிற நாராயணன் சொல்கிற மாதிரி அந்த காயம்பூக்கு காயம்பூ நாராயணனுக்கு பிடிக்குமா. அது மாதிரி சிங்கத்துக்கு பிறக்கும் போதே மிருகேந்திரன் பேர், மிருகராஜன் ஒரு பேர், மிருகேந்திரன் பேர், சிற்றாயர் சிங்கம்னு பேர். சீரிய சிங்கம்ன்றது அதான், மிருகேந்திரன், மிருகராஜன், சிற்றாயர் சிங்கம் அப்படின்வா. அந்த மாதிரி சாதாரண சிற்றாயர் சிங்கம்ன்றது நரசிங்கம். அது மாதிரி சிங்கத்துக்கு வந்து எத்தனையோ பேர்கள் உண்டு. அது மாதிரி கிருஷ்ணனுக்கு வந்து காயம்பூ நிறுத்த வேணா, அதான் பூவை பூவண்ணான்னு சொல்றான் இந்த இடத்துல. பூவை பூவண்ணா பூ போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றீங்கனே. உனக்கு கிட்ட இங்கெல்லாம் இல்லை, உன் கோயிலுக்கு வா. கிருஷ்ணன் ஓடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு வேலை. கேட்கும்போது நீ உன் கோயிலுக்கு வா சொல்கிறேன், இது நாங்கள் மொத்தமாக உறக்க சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் உன் கோயிலுக்கு வான்னு சொல்கிறான். உடனே உன் கோயில் இங்கனே போந்தருளி, போய் அருளி, போய் இருந்து அருளின்றதுதான் போந்தருளின்னு ஆயிடுச்சு. நின்று இங்கனே போய் இருந்து அருளி, இப்போ அங்கே உட்கார்ந்து எங்களுக்கு அருள் கொடு. கோப்புடையன்னா அதுக்கான அந்த டிசர்விங் வாங்க பாருங்க, அந்த அந்த இது அந்த அந்த பொருத்தமான கோப்புடைய சீரிய சிங்காதனம். சீரிய சிங்காதனன்றது அதான் மிகச்சிறந்த, இந்த இடத்துல மிகச்சிறந்தது பண்ணணும். முதல்ல சிங்கத்துக்கு சீரியன்றதுக்கு என்ன பார்த்தோம் நம்ம, அது வேற, அதை கொண்டு இதில் சேர்க்கக்கூடாது. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வைத்து, சீரிய சிங்கம்னா அந்த பிரமாதமான சிங்கம், பெரிய சிங்கம், வேட்டையாடுற சிங்கம், அதை கொண்டு இதில் சேர்க்கக்கூடாது. சீரிய சிங்கம்ன்றது இதில் சேர்க்கக்கூடாது. இது வந்து இப்போ கிருஷ்ணனுடைய இதை சொல்ற சீரிய சிங்காதனம், அந்த நியாயத்தை மட்டுமே சொல்கிற சிங்காதனமும் அது. அந்த சிங்காசனத்தில் உட்காந்தா நியாயத்தை தர்ம பரிபாலனம் பண்ணுறது அது சீரிய சிங்காதனம். சிங்காதனத்து இருந்து அந்த சிங்காதனத்துக்கு 8 கால், அதுக்கு வந்து 8 கால் இருக்கு. அது நான் சொல்கிறேன், 8 தர்மங்கள் இருக்கு. அந்த 8 தர்மங்களையும் அதை உட்காந்து அதை ஆளுவாளாம்.
அது ஆளும்போது கிருஷ்ணன் வந்து அந்த 8 தர்மங்களையும் பண்ணி சொல்ல. அது 8 தர்மங்கள் என்னன்னா, கூப்பிடே அந்த தர்மம் பொருந்தி உள்ள வேலைப்பாடுலேருந்து தர்மம் அதர்மம், ஞானம் அஞ்ஞானம், வைராக்கியம் அவைராக்கியம். அவைராக்கியம்னா வைராக்கியத்துக்கு எதிர், வைராக்கியம் இல்லாதது. ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம், ஐஸ்வர்யம் கையில் இருக்கிறது, அனைஸ்வரியன்றது வறுமை. அது மாதிரி 8 கால் இருக்கான். 8 காலையுடைய அது திருமாமணி மண்டபம், கிருஷ்ணனுடைய மாமணி மண்டபமா. அதில் தான் அந்த சீரிய சிங்காதனுக்கு ஆதிசேஷன் மீது இடுகின்ற தர்மாதி பீடம்னு பேர் இருக்கு. சிங்காதனம் அதுதான். அது வந்து பிள்ளைராஜா 3000 படியில் சொல்லியிருக்காரு இதை பற்றி. அதுதான் பார்த்தேன் நான். அதை இந்த இதில் வந்து அதை அந்த மாதிரி சொன்னேன். அந்த சிங்காதனத்தை வந்து சிறிய சிங்காதனத்தை வந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ ரொம்ப ஆவாய். இதில் பாருங்க, சிறிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ ரொம்ப ஆவாய். யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்றா பாருங்க. இந்த ஆராய்ந்துன்றதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆராய்ந்துன்னா முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன்றதை, நான் ஏன் வந்தேன்றதை, நான் எப்படி வந்தேன்றதை ஆராய்ச்சி பாருங்க. முதல்ல நான் போய் இன்னொருத்தரை எழுப்பினேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தரை எழுப்பினேன். அப்புறம் உன் வீட்டு வாசலில் வந்து உன் வாயில் காப்பாளனை எழுப்பினேன். அதுக்கப்புறம் உனக்கு பூஜை பண்ணுற ஐயரை எழுப்பினேன். அப்புறம் கூட அந்த ஆய்ச்சி, அதுக்கு பார்க்க அந்த சுற்றி படுத்து இந்த ஆய்ச்சிகளெல்லாம் எழுப்பினேன். அப்புறம் உன்னை எழுப்பினேன். அப்புறம் உங்கள் அண்ணனை எழுப்பினேன், நப்பினை எழுப்பினேன். அப்புறம் நப்பினை எழுப்பிட்டு மறுபடியும் நீ போய் படுத்துட்டேன். அதுக்குள்ளே நாங்கள் எழுப்பினோம், மறுபடியும் ஒன்றை வந்து எழுப்பினோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அதை தெரிஞ்சுக்கோ. ஆராய்ந்து, அதுதான் ஆராய்ந்து, நாங்கள் வந்த கஷ்டத்தை பார்த்து ஆராய்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆராய்ந்து அருளையிலோ ரொம்ப ஆவாய். எதுக்காக வந்திருக்கோன்றது உனக்கே தெரியும். அதை பார்த்து நீ எங்களுக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்குறா. நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. இதில் பாருங்க, இவன் வந்து ஆண்டாள் வந்து 7-8 வயசு, இப்போ 8 வயசு மேக்ஸிமம், 5லேருந்து 8க்குள்ளே பாடியிருக்கான்னு சொல்கிறா. ஒரு சிங்கம் குகையிலேருந்து கிளம்பி போகிறது எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கா பார்த்தீங்களா. இதை நான் ரங்கநாதன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இந்த சிங்கம் உங்கள் கையில் வந்து குகையிலேருந்து கிளம்பி போகிறத எவ்வளோ அழகான ஒரு வர்ணனை. இது வந்து எப்படி அவன் என்ன சிங்கம் குகையில் கிளம்பி அதை பார்த்தாளா? 7 வயசில் 5 வயசில் சிங்கத்தை பார்க்குற அந்த திராணி இருக்குமா? பார்த்த உடனே கொலை நடுங்கி அப்படியே ஒன்றுக்கு போய் பாத்ரூம் போய் 2க்கு போய் அப்படியே இதுவாகிட மாட்டாளா? ஆனால் இவன் பாடியிருக்க பாருங்க, ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை, 5லேருந்து 8 வயசுக்குள்ள இருக்க குழந்தை சிங்கம் ஒரு குகைக்குள்ளேருந்து கிளம்பி போகும்போது அது என்ன பண்ணுன்றது எவ்வளோ அழகான ஒரு உருவகப்படுத்தியிருக்கா பாருங்க, வர்ணனை. அருமையாக இருந்துச்சு இந்த பாட்டே, அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு மெயின் பாயிண்ட்டு அதுதான். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம்.